அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே பைக் மீது லாரி மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக செய்தியானது கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜோதிகுமார் இணைப்பில் இருக்கிறார். ஜோதி, வணக்கம். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய விவரம் என்னன்னு தெரிய வந்திருக்கா? விபத்து எப்படி நடந்தது? வணக்கம் கனிமொழி. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே திண்டுக்கல் வத்தலக்குண்டு சாலையில் புல்வெட்டி கண்மாய் என்ற இடத்தில் திண்டுக்கல்லில் இருந்து வத்தலக்குண்டு நோக்கி சென்ற தனியார் நிதி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றும் திண்டுக்கல் பேகம்பூரைச் சேர்ந்த காதர் அலி, இதே நிறுவனத்தில் பணியாற்றும் திண்டுக்கல் ஆரம் காலனியைச் சேர்ந்த நாகராஜ் ஆகிய இருவரும் வத்தலக்குண்டு நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இவர்களுக்கு பின்னால் செம்பட்டி அருகே உள்ள வீரசிக்கம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சடமாயன், இவரது மனைவி ரதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வத்தலக்குண்டுவில் இருந்து காய்கறிகளை இறக்கிவிட்டு திண்டுக்கல் நோக்கி செம்பட்டி வழியாக வந்து கொண்டிருந்த லாரி புல்வெட்டி கண்மாய் என்ற இடத்தில் அவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட நாகராஜ் மற்றும் காதர் அலி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். படுகாயமடைந்த சடமாயன், அவரது மனைவி ரதி ஆகிய இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த விவசாயி சடமாயன் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவணன் லாரி மோதி விபத்தில் பலியானவர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் லாரி டிரைவர் கருமத்துப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரிடமும் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். கடந்த வாரம் இதே இடத்தில் வனத்துறை காப்பாளர் உட்பட 3 பேர் லாரி மோதி விபத்தில் பணியாள சம்பவம் குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.